வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் க்ரோஷட் தான். ட்ரிபிள் க்ரோஷட் ஷார்ட் ஃபார்ம் வந்து டிசி. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ண நீடில் வந்து 4.5, நீங்கள் 3.5 யூஸ் பண்ணிக்கலாம். என் நீடில் ப்ளஸ் யானோட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச் எப்படி போகிறது நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற வீடியோ அப்படி இருந்தீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம பேஜில் ஃப்ரீ க்ரோஷட் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினோ இல்லை டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு 15 செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 4 ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? சைடில் நான் இமேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இல்லை நான் போகிறதும் ஸ்லோ பண்ணியும் பாருங்கள். ஓகேங்களா? புரியல அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து யார்ன் ஓவர் பண்ணுறோம். யார்ன் ஓவர் வந்து 2 தடவை பண்ணிவிட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு விட்டுட்டு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 லூப் கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 3 சிங்கிள் க்ரோஷட் சேர்ந்தது தான் ட்ரிபிள் க்ரோஷட். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு 4 லூப் கிடச்ச உடனே நம்ம 2 செப்பரேட் பண்ணும்போது 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷட் பார்ப்போம். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? ட்ரிபிள் க்ரோஷட் வந்து கிடச்சிரும். சேம் மெத்தட் தான், ரிப்பீட்டட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். இல்லை நான் போகிறது புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அகைன் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹைட் வந்து டபுள் க்ரோஷட்டோட ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சும் அளந்து காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு பாருங்கள். ஸோ ட்ரிபிள் க்ரோஷட்டோட நான் இமேஜும் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் ஸ்வெட்டருக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷட் அண்ட் கிரானி ஸ்கொயருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. க்ரோஷட் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு ஃபீல் பண்ணாலும் இல்லை நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு ஃபீல் பண்ணாலும் நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கள். க்ரோஷட் கிளாஸில் பேட்ச் 1 ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பயங்கர ஆக்டிவாக வந்து நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எண்ட் ஆஃப் த கிளாஸ் வரைக்குமே நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதை டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க. நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், என்னெல்லாம் ப்ராஜெக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் க்ரோஷட்டோட நம்ம 1 ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் மெஷர்மெண்ட் டேப் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 1 சென்டிமீட்டர் வரைக்குமே நடுவில் கேப் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே ரெக்கார்ட் நோட்டில் எழுதும் கண்டிப்பாக நோட் பண்ணோம். பிகாஸ் நீங்கள் அது எப்போ எடுத்து பார்த்தாலும் அது உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சேம் மெத்தட் தான். 4 செயின் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 4 செயின் போட்டுக்கிறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷட், ஆஃப் டபுள் க்ரோஷட், டபுள் க்ரோஷட், இப்போ பார்க்குற ட்ரிபிள் க்ரோஷட், இந்த 4த்துக்குமே என்னென்ன டிஃப்ரெண்ட், நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ செயின் வந்து ஆட் பண்ணுறோன்றதுக்கு இமேஜ் வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியும் பாருங்கள். இல்லை இமேஜ் எனக்கு தனியாக வேணும்னு கேட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 2 லைனாக இருந்தாலும் சரி 2 வேர்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சேம் மெத்தட் தான். 4 எக்ஸ்ட்ரா செயின் போட்டுட்டு நம்ம 2 தடவை யார்ன் ஓவர் பண்ணி 5th செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ 4 லூப் கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷட்டை 3 டைம் போட போகிறோம். 2 செயினாக செப்பரேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் தான். நான் திருப்பி சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து புதுசாக இருக்கனால ஏதோ குழம்புற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். ரொம்ப லென்த்தாக இருந்தால் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குல்ல. ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2 ரோவோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் மெஷர் பண்ணியும் காட்டியிருக்கேன். ஸோ ஹைட் அண்ட் வித்தை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் டிசியோட கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? டிசி வந்து ஹைட் அண்ட் வித் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டியிருக்கணும். இப்போ நான் வந்து 2 ரோ போட்டனால ரொம்ப பெருசாகவே தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்டு வச்ச ஸ்டிச்சஸோட பக்கத்தில் வச்சோ பாருங்கள். ஓகேங்களா? என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. டிசியோட கம்பேர் பண்ணும்போது டிசி தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். டிசினா என்னது, டிசினா என்னது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷட்டில் வந்து ஸ்வெட்டர் மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நான் சைடில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அந்த மாதிரி ஸ்வெட்டர் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து பழகி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பழகி பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஸ்வெட்டரோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா சேம் மெத்தட் தான். 4 எக்ஸ்ட்ரா செயின் நம்ம போட்டுட்டு
2 தடவை yarn over பண்ணி 5th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின் போட்டுட்டு மேலே 2 செயின் போடும்போது கீழே 2 செயின் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேம் ட்ரிபிள் க்ரோஷர் மெத்தட் தான். பட் நம்ம yarn over பண்ணும் போதே 2 செயின் மேலேயே போட்டுரும். அப்படி மேலே 2 செயின் போடும்போது கீழே 2 செயின் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது பொறுமையாக பாருங்கள். நான் சொல்லும் போதே உங்களுக்கு குழம்புன்னு நினைக்கிறேன். பட் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? புரியல அப்படின்னா திருப்பி கேளுங்க, நான் அகைன் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்னும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்வெட்டருக்குன்னு கிடையாது, நம்ம ஃப்ளவர் கூட மேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது கட் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன். நம்ம இப்போ வந்து நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ நோட்ஸில் வந்து இன்றைக்கி பார்த்து ட்ரிபிள் க்ரோஷர், டிஆர் வந்து ஷார்ட் ஃபார்மு, டீ போட்டு 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் ப்ராக்டிஸ் இமேஜும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நோட்ஸ் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.